இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. என்னங்கன்னா, நான் தண்ணி கட்டிகிட்டு இருக்கும்போது பாத்தியோட கடைசிக்கு கடைக்கோட்டுக்கு தண்ணி போகணும். சரி, நான் நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைம் பார்த்து நான் என்ன பண்ணிட்டேன், எறும்போட குழியிலேயே கால் வச்சுட்டேன். அது எனக்கு போட்டு நல்லா கடின்னு கடிச்சிருச்சு. இந்த மாதிரி எறும்பு கடிச்சவங்க அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட என்ன சொல்கிறது, சொரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அடுத்த நாள் பார்த்தா கால் ஃபுல்லாக கொப்பளம் வந்துடும். சின்ன சின்ன கொப்பளமாக வந்துடும். ஒரு சிலருக்கு வராது, ஒன்றும் பண்ணாது. எனக்கு கொப்பளம் வந்துடும். சரின்னு பார்த்துட்டு இருந்தேன். என்னங்கன்னா, நம்ம ஏரியாலலாம் அதிகமாக மழை வந்துருச்சுன்னா, இல்லை கடலோரத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் அலர்ட் விடுவாங்க. ஒரு சில இடத்துக்கு சுனாமி வந்துச்சிங்கன்னா வீடெல்லாம் மூழ்கி போகும். அந்த மாதிரி இன்றைக்கி எறும்போட வீடு எல்லாமே மூழ்கி போச்சுங்க. அதை நான் பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா அதை தாண்டி தான் தண்ணியெல்லாம் வந்தாகணும், வேறு வழியே இல்லை. ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. உண்மையாலுமே நம்ம டிவிலையோ உண்மையை பார்க்கும்போதெல்லாம் அந்த வீடெல்லாம் எப்படி தண்ணிக்குள்ளே இடிஞ்சு விழுகுமோ அதே மாதிரி அதோட வீடு தண்ணிக்குள்ளே மூழ்கி இடிஞ்சு போச்சுங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இதாக இருந்தால் நியூஸ்லேயோ வேறு ஏதாவது பற்றி கதை பேசியிருப்போம். ஆனால் இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இதுக்கு என்ன கதை வச்சுருக்கணும்னு தெரியல. இங்கே பாருங்கள், அதோடய வீடெல்லாம் குட்டியாக தான் இருந்துச்சு. அந்த தண்ணி மூழ்குதுங்களா, அந்த வீடெல்லாம் கீழே அப்படியே கரைஞ்சு கீழே விழுகுது தண்ணிக்குள்ளே. ஃபுல்லுமே மூழ்கிருச்சு. அப்போ அதுங்களுக்குள்ளே என்ன பேசியிருக்கும், என்ன பண்ணும் எனக்கு தெரியல. எங்களுக்கு சின்ன வயசில் ஒரு கதை சொல்லியிருக்காங்க. எல்லா உயிரினும் ஒவ்வொரு வரம் கேட்டிருக்குமா. அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் வரம் கொடுத்துருக்குமா கடவுள். அப்போ எறும்பு மட்டும் என்ன பண்ணுச்சுங்களா, நான் யாரை கடிக்கிறேனோ அவங்க செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்துச்சிங்களா. ஆனால் தப்பாக கேட்டிருக்கு. எப்படின்னா, கடித்ததுமே அவங்க சாகிற மாதிரி வரம் கேட்டுருச்சு. அதனால தான் எறும்பு நம்ம கடித்ததுமே அதை போட்டு நசுக்கி கொண்டுறோம். கரெக்டாக